இல்லையே என்னாத இயற்பை இயக்குமடியேன் இயற்பகை நாயனாரோட குரு பூஜை. அவரோட ஸ்டேட்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிவனடியார் கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியே சிவனடியாரோட சொல்றார். அந்த அம்மாளும் கணவன் சொல்லுதான் பெருசுன்னு சொல்லிட்டு போறா. பந்துக்கள் எல்லாம் இந்த காலத்துலலாம் எப்படியோ யாரோ போறான்னு விட்டுருவா. அந்த காலத்துல வந்து இயற்பகை நாயனரோட பந்துக்கள் வந்து அவரோட போரிட்டு இயற்பகை நாயனாரால வெட்டி வீழ்த்தப்படுறா. ஏன்னா அவளுக்கு கோவம். இப்படி மரபை மீறி நீ மனைவிய அனுப்புறியேன்னு. அத தடுக்கிறதுக்கு பார்த்து அந்த சண்டையில வந்து இயற்பகை நாயனார் அவள வெட்டி வீழ்த்துறார். திருசாய்க்காடு போம்போது சிவனடியார் வந்து மறைஞ்சு போயிடுறார். அந்த இடத்துல வந்து வெள்ளை விடை ஏறி பார்வதி பரமேஸ்வரால தரிசனம் கிடைக்கிறது. இயற்பகை நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும். அப்போ வந்து சிவலோகம் வந்தடைவாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் சிவபெருமான். அதனால சிவலோகத்துக்கு போறார். சிவபதவி அடைந்துறார். இயற்பகை நாயனாரும் அவ மனைவியும். வெட்டி வீழ்த்தப்பட்ட உறவினர்களும் வந்து வானுலகம் அடைந்து இன்புற்றார்கள். ஏன்னா இவரோட சிவனடியார் சிவயோகியோட கையால செத்து போனதுனால.